கார்த்திகை கேட்பாங்க, ஏன் சோழா எதனால இங்கே வந்து ஏதாவது பிரச்சனை இருப்போது மாட்டிக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நான் பிரச்சனைலாம் பண்ண வரேன், சும்மா இவன் மாப்பிள்ளை எப்படி இருக்கான் பார்த்துட்டு போகலாம் தான் வந்தேன். எங்களை ஒரு நாள் ஃபுல்லாக கோவில் வெயிட் பண்ண சொல்லி வச்சுட்டு நீங்கள் எங்களை ஜாலியாக நினச்சிட்டு அதுக்கு ஃபோட்டோ கொடுக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நீ சந்தோஷமாக இரு, இவனும் அவன் அண்ணன் அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சுமாராக தான் இருக்கான், அதை பார்த்துட்டு போல தான் வந்தேன், சரி நான் கிளம்புறேன், நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி போகும்போது சாப்பிட்டு போட அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் கிளம்பிடுவான். இங்கே எல்லாம் அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க, இவன் வேறு சோழன் மேலே போயிருக்கானே ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நீ கவலைப்படாதீங்க, நீ அவனால் ரொம்ப தில்லாலங்கடி, எந்த ஒரு பிரச்சனை சொல்லிட்டு போயிட்டானா அதை கண்டிப்பாக முடிச்சுட்டு தான் வருவான், நீங்கள் என்ன பாருங்கள் அவன் எதுலேயும் மாட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுவான். ஃபோட்டோலாம் காமிப்பான். ஃபோட்டோ பார்த்தா அவனும் நல்லாவே இல்லை, கார்த்திகாக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மாப்பிள்ளையாக பார்த்துருக்கான், நம்ம அண்ணாளுக்குலாம் இல்லைண்ணே, நம்ம அண்ணன் விட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கான், நம்ம அண்ணன் எவ்வளோ கெத்தாக இருக்கும், ஆமாண்டா இவன் ரொம்ப மொக்கையாக தான் இருக்கான், பரவாயில்ல ஏதோ கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும். சேரனும் வந்துடுவான். சேரன் வந்து ஃபோட்டோ காமிக்க சொல்லுவாங்க. ஃபோட்டோ காமிச்சு பாருன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இதுக்கு வேண்டாம், ஃபோட்டோலாம் வேண்டாம், அவன் எதுவும் நல்லவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோட்டோ பார்த்து சுமாராக தான் இருப்பார். இவன் என்ன இவ்வளோ சுமாராக இருக்கான், கார்த்திகாக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மாப்பிள்ளையாக பார்த்துருக்கான், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இவன் ஏன் இப்படி பார்த்துருக்கான், இன்னும் கொஞ்சம் நல்லா தேடி இருந்திருக்கலாம், சரி என்ன பண்ணுறது, உன்னை வேணான்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு இதுதான் கரெக்டான தண்டனையாக இருக்கும், சரி வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம், ஏன் இவ்வளோ நாள் சாப்பாடு செய்யாமே இருக்குது, நானே சமைக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே போயிடுவாங்க.